பாஜகவும் வேண்டாம், விஜயும் வேண்டாம். திமுகவில் இணைந்தார் காளியம்மாள். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பொறுப்பு. கதி கலங்கிய சீமான். அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியது ஏன் என்பதற்கு காளியம்மாள் விளக்கம் அளித்துள்ளார். அவர் எந்த கட்சியில் சேரப் போகிறார் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். அதாவது சீமானின் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கடந்த பிப்ரவரி மாதம் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். சிறந்த பேச்சாளரான காளியம்மாள் விலகியது அக்கட்சிக்குள் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. பின்பு அவர் வேறு கட்சியில் இணைவார் என்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை எந்த கட்சியிலும் அவர் இணையவில்லை. மேலும் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியது ஏன் என்பது குறித்து காளியம்மாள் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக ஒரு பேட்டியில் அவர் பேசியது, நாம் தமிழர் கட்சியில் பயணித்த போது எனக்கு எதிராக தவறான தகவல் பரப்பப்பட்டது. இது குறித்து சீமானிடம் சொன்னபோதும் அவர், நான் உன்னை ஏதாவது கேட்டேனா? கட்சியில் வளர்ந்து வரும்போது சிலருக்கு அது முரணாகத்தான் இருக்கும். இனி உன் வேலையை தொடர்ந்து செய்ய என்று தெரிவித்தார் என்று காளியம்மாளும் கூறினார். உங்களை விமர்சித்து சீமான் பேசிய ஆடியோ வெளியானதுதான் மனக்கசப்புக்கு காரணமா என்று கேட்டபோதும் அதற்கு பதிலளித்த காளியம்மாள், அந்த ஆடியோ வெளியானது போது எனக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியது. மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டேன். அந்த ஆடியோவை நான் சீமானுக்கும் அனுப்பி வைத்தேன். அப்போது சீமான், நான் என்றுமே உன்னை அப்படி நினைக்க மாட்டேன், மனதில் எதுவும் வைத்து கொள்ளாதே என்றார். அதன் பிறகுதான் கட்சியிலும் கூட்டங்களிலும் தொடர்ந்து பங்கேற்றனர். ஆனால் நான் கட்சியில் இருந்து வெளியேறிய சம்பவங்களை சொல்ல விரும்பவில்லை என்று கூறினார். மேலும் மக்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து தனக்கென கூட்டம் சேர்த்தார். கட்சியை விட தன் வளர்ச்சியை பெரிதாக நினைத்தார் என சீமான் குற்றம் சாட்டி இருந்து குறித்து காளியம்மாள் இது குறித்து ஆடியோ வெளியான குற்றச்சாட்டுகள், சுவாமி குடியிருப்பில் குடியிருக்கும் நான் படம் கொடுத்து எப்படி கூட்டம் கூட்ட முடியும், ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று வீட்டுக்கு வந்து பாருங்கள் என்று சீமானிடமே நேரடியாக இதை தெரிவித்து விட்டேன் என்று தெரிவித்தார் காளியம்மாள். மேலும் தொடர்ந்து அடுத்த எந்த கட்சியில் சேரப் போகிறீர்கள் என்ற கேட்டபோது அதற்கு பதில் சொன்ன காளியம்மாள், அனைத்து கட்சிகளும் இருந்து அழைப்பு தான் வந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். ஆக இப்படியான சூழ்நிலைதான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினாலும் அடுத்து எந்த கட்சியில் இணைவார் என்றும் சில மாதங்களாகவே பேசப்பட்ட வந்த நிலையில் தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் இதற்காக இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. குறிப்பாக சீமானும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், விஜயும் வேண்டாம் என முடிவெடுத்து உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இதற்கு ஏற்றால் போல்தான் விரைவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.